உச்சநீதிமன்றத்திலேயே அந்த தண்டனை ஆரம்பத்துல உறுதி செஞ்சிருக்காங்க. அவன் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கான். மறுசீராய்வு மனு போட்டதுனால, மறுசீராய்வு மனுலயும் என்ன பண்ணியிருக்காங்க, பாடி முழுவதும் எரிஞ்சிச்சு. இவங்க எந்த செமன் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து செக் பண்ணாங்க. இவங்க இட்டு கட்டியிருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்களை தான் நியமிப்பாங்க காவல்துறை சைட்ல. அப்போ இவங்க பொலிட்டிக்கல் பேஸ்டா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ஒரு 10ஓடு 11 ஒரு கேஸ் மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இல்லையா, கீழமை நீதிமன்றம் எங்க இன்சிடென்ட் நடந்துச்சோ, இப்போ ஆரம்ப நிலையில ஒரு கோர்ட்டுக்கு போகுதுன்னா அந்த இடத்துல இது ஒரு வழக்கா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பேசுவாங்க. இப்போ சமூக அழுத்தமும் இருக்கும், சமூகம் இதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல அது அங்க நல்லா அந்த கேஸை ஆழமா பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் போதே கூட சில இடத்துல ஜட்ஜஸ் உடனே மாறுவாங்க. மாறினாங்கன்னா இன்னொரு ஜட்ஜ் வந்தாருன்னா அவர் அது ஓல்டு நியூஸ் ஆயிடும். ஒரு சாமானிய மனிதனின் கடைசி நம்பிக்கை ஜனநாயகத்தின் 5 தூண்களாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு அவங்களுக்கு. அவன் பாதிக்கப்பட்ட கடைசியா நீதியை தேடி வரக்கூடிய இடமாக நீதிமன்றங்கள் இருக்கு. அப்போ நீதிமன்றங்களை இது போன்ற போக்சோ வழக்குல 7 வயது சிறுமியை எரித்து கொன்ன ஒரு குற்றவாளி, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அவங்க அம்மாவுடைய கொலை வழக்கிலும் சரி, அந்த குழந்தையுடைய வழக்கிலும் சரி விடுவிக்கப்படும் பொழுது லாயர்ஸ்ல இருந்து, ஜூரிஸ்பிருடன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பப்ளிக்கு நீதிமன்றத்தின் பால் உள்ள நம்பிக்கை போயிடுது இல்லையா?